எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான தருகிற பதில் அது உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாததா இருக்கும், உங்களுடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்க ஒருவேளை சின்ன காரியத்துக்கு வேண்டி ஜெபித்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆன்சர், ஆண்டவர் தருகிற பதில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க விசுவாசிங்க, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, மனிதரிடத்துல போய் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய வேதனைகளையும் நீங்க சொல்லாதபடிக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் என்ன செய்வாரு? நீங்க ஒருபோதும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கான உதவி கரத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கான உதவி செய்கிற மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார்.